ஒரு பெரிய ஆழ்கடலுக்கு அடியில் ஒரு அழகான ராஜ்யமே இயங்கிட்டு இருந்தது. அந்த ராஜ்யம் அட்லஸ்ன்னு ஒரு ராஜா ஆண்டுட்டு இருந்தார். அந்த ராஜ்யத்துக்குள்ள அழகான மீன்கள், ஆமைகள், பவளப்பாறைகள், ஜெல்லி மீன்கள் எல்லாம் நல்லிணக்கத்தோட சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கடல் ராஜாவுக்கு 6 கடல் கன்னி மகள்கள் இருந்தாங்க. 6 கடல் கன்னிகளுமே தனித்துவமான அழகும் அறிவும் இருந்தது. அதில் கடைசி மகளான லீமாவிற்கு நிறையவே இருந்தது. லீமாவிற்கு மனிதர்கள் வாழும் உலகத்தின் மேல ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் கடல் ராஜாவான தந்தை கடைசி மகளான லீமாவை எப்பொழுதும் எச்சரித்து கொண்டே இருப்பார். மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்றும் மனிதர்கள் வாழும் உலகம் மிகவும் அசுத்தமானதுன்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனால் லீமாவிற்கு மனிதர்கள் மீதும் மூழ்கிய கப்பலில் இருந்து கிடைக்கும் மனிதர்களால் ஆன பொருட்கள் மீதும் எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு உண்டு. அவள் அந்த அழகிய பொருட்களை எல்லாம் சேகரித்து கொள்வாள். லீமா எப்பொழுதும் மனிதர்கள் வாழும் உலகம் எவ்வாறு இருக்கும் என்றும் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து கொண்டே இருப்பாள். லீமாவிற்கு நீமோ என்ற மீன் நெருங்கிய நண்பனாக இருந்தான். அப்படி ஒரு நாள் இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது லீமா ஒரு பெரிய கப்பல் மிதந்து கொண்டிருப்பதை ஆச்சரியமாக பார்த்தாள். கப்பலும் மனிதர்களும் எப்படி இருப்பார்கள் என்ற ஆர்வத்தின் மீது கடல் மேல் மட்டத்திற்கு சென்று பார்த்தாள். அங்கு ஒரு அழகான இளவரசன் கப்பலில் புல்லாங்குழல் வாசிப்பதை பார்த்தார். அந்த இனிமையான புல்லாங்குழல் இசையை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று பலத்த புயல் காற்று மற்றும் மழை பெய்ய தொடங்கியது. அந்த ராட்சத அலையில் சிக்கி அந்த கப்பல் மூழ்கத் தொடங்கியது. கப்பலில் இருந்த இளவரசன் கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கத் தொடங்கினான். அந்த இளவரசனுக்கு நீச்சல் தெரியாது. சற்றும் யோசிக்காமல் லீமா இளவரசனை காப்பாற்றும் முயற்சியில் அவளை கடல் மேற்பரப்பிற்கு இழுத்துச் சென்றாள். அறமயக்கத்தில் இருந்த இளவரசன் லீமாவின் முகத்தை லேசாக பார்த்தான். ஆனால் அவன் முகத்தை இளவரசன் நன்றாக பார்ப்பதற்கு முன் சுயநினைவை இழந்தான். சுயநினைவை இழந்த இளவரசனை கரைக்கு இழுத்துச் சென்று மணலில் மெதுவாக படுக்க வைத்தார். இளவரசன் கண் விழிக்கும் சமயத்தில் லீமா எந்த சுவடும் இல்லாமல் கடலுக்கு அடியில் சென்று மறைந்தாள். இளவரசன் அவளை காப்பாற்றிய பெண்ணை அவனுடைய ராஜ்யம் முழுவதும் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. லீமாவால் இளவரசனை மறக்க முடியவில்லை. அவள் இளவரசனை மணமுடிக்க எண்ணினாள். இளவரசன் தினமும் கடற்கரைக்கு வந்து தன்னை காப்பாற்றிய அந்த பெண்ணை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. லீமாவால் இளவரசனை பற்றி சிந்திப்பதை நிறுத்த முடியவில்லை. அவனை சந்திக்க அவள் முடிவெடுத்தாள். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. அவள் வால் பகுதி கால்களாக இருந்தால்தானே அவளால் நடந்து செல்ல முடியும். ஒரு நாள் அவள் தனியாக நீந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடல் சூனியக்காரி அவள் முன் தென்பட்டாள். அப்பொழுது அந்த சூனியக்காரி, என்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி உன் வால் பகுதியை கால்களாக என்னால் மாற்ற முடியும். ஆனால் அதற்கு பதில் நீ உன்னுடைய இனிமையான குரலை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். லீமாவும் எந்த யோசனையும் இல்லாமல் அதற்கு ஒற்றுக்கொண்டாள். சூனியக்காரி லீமாவை கால்களை கொண்ட மனிதர்களைப் போல மாற்றினாள். குரலை இழந்தாலும் லீமா சந்தோஷமாக கரையை நோக்கி நீந்த முயன்றாள். அவளுடைய புது கால்கள் அவளுக்கு கனமாகவும் கடினமாகவும் இருந்தது நீந்துவதற்கு. இருந்தும் அவள் சிரமப்பட்டு கரையை அடைந்தாள். கரைக்கு வந்ததும் அவள் நடைபழகினாள். அப்பொழுது அங்கு இளவரசன் அவளை தேடிக்கொண்டிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். லீமா இளவரசனை நோக்கி நடந்து அவள் யார் என்று சொல்ல முயற்சித்தாள். அவளால் பேச முடியவில்லை. இளவரசனாலும் அவளை யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மனமுடைந்த லீமா இளவரசன் அவளை விட்டு சென்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவளால் கடலுக்கு அடியிலும் செல்ல முடியாது. லீமாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் 2 நாள்களாக கடற்கரையிலேயே படுத்து தூங்கினாள். அவள் வாள் இல்லாததால் கடலுக்கு செல்ல முடியவில்லை. அடுத்த நாள் அந்த இளவரசன் ஒரு அழகிய பெண்ணுடன் நடந்து வந்தான். அவள் லீமாவை பார்த்ததும், உனக்கு வீடு எதுவும் இல்லையா? நீ எதுக்கு கடற்கரையிலேயே தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். லீமா சைகை மொழியால் தன்னால் பேச முடியாது என்று சொன்னாள். இளவரசன் அவன் யார் என்று அறிமுகம் செய்து கொண்டான். அவன் அருகில் இருக்கும் பெண்ணை தான் மணந்து கொள்ளப் போவதாகவும் கூறினான். லீமா மனமுடைந்து போனாள். அப்பொழுது லீமாவும் அவன் மணந்து கொள்ளவிருக்கும் பெண்ணும் அருகருகே உட்கார்ந்து கொண்டார்கள். இளவரசன் கடலில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய அலை
இளவரசனை ஆழமான இடத்திற்கு இழுத்துச் சென்றது. இளவரசன் உதவி உதவி என்று கத்தினான். அப்பொழுது தான் மணந்து கொள்ள இருக்கும் பெண்ணை உதவிக்கு அழைத்தான். அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்தாள். இளவரசனை காப்பாற்றாமல் பயந்து ஓடிவிட்டாள். லீமா ஒரு நொடி கூட யோசிக்காமல் இளவரசன் உயிரை காப்பாற்ற தன் உயிரை பொருட்படுத்தாமல் கடலுக்குள் குதித்தாள். இளவரசன் கையை பிடித்து இழுத்து கரைக்கு நோக்கி நீந்தத் தொடங்கினார். இளவரசனும் லீமாவை அடையாளம் கண்டு கொண்டு சிறிது நாட்களுக்கு முன்பு நடந்த கடல் விபத்தில் தன்னை காப்பாற்றியது அவளா என்று கேட்டான். லீமாவும் ஆமா என்று தலையசைத்தாள். மனமகிழ்ச்சி பொங்க, நான் உன்னை கண்டுபிடித்து விட்டேன். இவ்வளவு நாளாக உன்னை நான் தேடிக்கொண்டிருந்தேன். இனி என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். லீமாவும் தலையசைத்தாள். பெருமகிழ்ச்சியாக இளவரசன் அவளை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று லீமாவை மணமுடித்தான். அடுத்த நாள் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக கடற்கரையில் நடந்து சென்றார்கள். அப்பொழுது அங்கு ராட்சத அலை ஒன்று வந்தது. லீமாவிற்கு தெரியும் அது தன்னுடைய தந்தை என்று. கடல் அரசன் கரைக்கு வந்து தன் மகளான லீமாவை சந்தித்தான். லீமா ஓடி வந்து தந்தை தோலை கட்டி கொண்டாள். கடல் அரசனுக்கு முன்பே எல்லாம் தெரிந்திருந்தது. அரசன் சூனியக்காரையை கூட்டில் அடைத்து தன் மந்திர கோலால் லீமாவுடைய குரலை திருப்பி கொடுத்தான். லீமாவால் திரும்ப பேச முடிந்தது. அவள் அரண்மனையை நோக்கி நடந்து இளவரசனிடம் நடந்த எல்லாவற்றையும் விவரித்தாள். இளவரசன் அவளுடைய உண்மையான அன்பையும் அவள் பட்ட துன்பத்தையும் கண்டு மனம் கலங்கினான். இளவரசன் தான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி லீமாவிடம் மகிழ்ச்சி அடைந்தான். லீமாவும் இளவரசனுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தாள். அன்று முதல் இருவரும் கடலுக்கு அடியிலும் கரையிலும் நன்றாக ஆட்சி புரிந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள்.